கடகம் இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் பட்ட பாடு 1 இல்லை 2 இல்லை, 1 2 அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டம். அவங்களும் 100% எஸ்கேப் ஆகல, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50 to 60% எஸ்கேப் ஆயிட்டாங்க. மீதி 100ல் ஏறக்குறைய 90 கடகம் நிறைய. சனி பகவான் இப்போ வந்து பாருங்க பாக்கிய சனியாக உட்கார்றார். பாக்கிய சனியாக கொடுக்கும்போது, பாக்கிய சனியாக வரும்போது அவர் வந்து பாருங்க சரி பாக்கிய சனியாக இருந்து இவர் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறார். இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்துக்கு வந்து பாருங்க சனி பகவான் இந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் 29 மார்ச் 2025 தோராயமாக 10 மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறார். இந்த சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா பாக்கிய சனியாக வராரு. கடகம் இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் பட்ட பாடு 1 இல்லை 2 இல்லை, 1 2 அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டம். தசா புத்தி, முக்கியமாக தசை, இந்த ராகு தசை சுயஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தவங்க எஸ்கேப் பண்ணாங்க. கேது தசை சுயஜாதகத்தில் கேது நல்லா இருந்தவங்க எஸ்கேப் பண்ணாங்க. குரு தசை நடந்துச்சு, சுயஜாதகத்தில் குரு நல்லா இருந்துச்சு, அவங்க கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாங்க. அவங்களும் 100% எஸ்கேப் ஆகல, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50 to 60% எஸ்கேப் ஆயிட்டாங்க. மீதி 100ல் ஏறக்குறைய 90 கடகம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதாவது எந்தெந்த விதத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கலி நல்ல வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினாலே தெரில கம்பெனி தூக்கிட்டாங்க. நல்ல வேலை செஞ்சுருந்தாங்க, அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. நல்ல வேலை செஞ்சுருந்தாங்க, அங்கே ஹையர் அஃபிஷியலோட ப்ராப்ளம், நான் வேலையை விட்டு வந்துட்டேன் வேலை. அதே மாதிரி கையில் இருந்த கை இருப்பு ஏதோ ஒரு விதத்தில் கரைஞ்சிச்சு, வைத்தியத்தினால கரைஞ்சிச்சு, கடன் கேட்டான் கொடுத்தேன் கரைஞ்சிச்சு, சொந்தம் கடன் கேட்டு என்னை ஏமாத்திடுச்சு, இப்படி ஏதோ விதத்தில் கையிருப்பு கரைஞ்சிச்சு, வேலையில் பிரச்சனை வந்துச்சு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போச்சு, சமுதாயத்தில் மரியாதை குறைவு அப்படின்ச்சு, ஆரோக்கியத்துலேயும் குறைவு, ஆரோக்கியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய கேடு அப்படின்றது வந்துச்சு. இது பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சது. ஆனால் இப்போத்தைய காலகட்டம் வந்து பாருங்கள், நீங்கள் என்னென்னலாம் அனுபவிச்சிங்களோ சனி பகவான் உங்கள் கையிலேருந்து எதெல்லாம் பிடுங்கினாரோ அதெல்லாம் வட்டியோடு திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சனி பகவான் இப்போ வந்து பாருங்கள் பாக்கிய சனியாக உட்கார்றார். பாக்கிய சனியாக கொடுக்கும்போது, பாக்கிய சனியாக வரும்போது அவர் வந்து பாருங்கள் இவர் தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியம்னா என்ன? அதிர்ஷ்டம், குட் லக், ஓகேங்களா, ஃபார்ச்சூன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆக பாக்கிய சனியாக வந்து உட்கார்றார். பொதுவாக இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம், லக், இட்ஸ் அ பேஸ் ஆஃப் லக் அப்படிம்பாங்க. என்னப்பா அவனுக்கெல்லாம் திறமையே இல்லை, அவன் பாருப்பா ஆடிக்கார் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அவனுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கிறதுக்கு கூட தகுதி கிடையாதுப்பா, இவன் என்ன பண்ண ஆடிக்கார் வாங்கிட்டா அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அதுக்கு மேலே அவன் நிறைய ஃப்ராடுத்தனமும் பண்ணியிருக்கலாம், அது வேற. நம்ம உடனே நம்ம எல்லாரும் ஆடிக்கார் வாங்கிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன், புரியுதுங்களா. அப்போ இந்த பாக்கிய சனி அவங்களோட ஒரு வேலையை பொறுத்து, அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபார்ச்சூன், பெரிய லக் அப்படின்றத கொண்டு வந்துடுவார், கவலைப்படாதீங்க. சரி, பாக்கிய சனியாக இருந்து இவர் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறார். இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால பொதுவாக வந்து பாருங்க சனி நல்ல வீரியம் அடையிறது இந்த 3ஆம் பாவம் அப்படிம்பாங்க. அவரோட பார்வையும் அதே வீரியத்தை கொண்டு வரும். நமக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உத்வேகம் எல்லாமே அதிகரிக்கும். அதுக்கும் மேலே நம்மளுக்கு வந்து பாருங்க நம்மளோட சகோதரர்களால் ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்க பாக்கிய சனியாக இருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறார். ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமத்து சனியும் போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனும் தனிநபர் கடனாக இருக்கும். அந்த கடனை பெரும் அளவு அடைப்பீங்க, புரியுதுங்களா. ஏதோ ஒரு விதத்தில் அமௌண்ட் வரும், நீங்கள் வருமானம் நல்லா வரும். நீங்கள் வந்து அந்த முதல்ல கடன் அடைக்கிறான்ப்பா, அவன் கேட்ட கேடு அவளை நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டான், அவன் மூஞ்சில் தூக்கி போடலாம் அப்படின்ற எண்ணம் வரும், நீங்கள் அடைச்சிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய பேருக்கு நிறைய சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஒரு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். குணமாகக்கூடிய நோய்கள் அழகாக குணம் ஆகிடும். குணமே ஆகாத நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலியேஷன், பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகத்துக்கு பெருசாக சத்ரு அப்படின்னா கிடையாதுங்க, எதிரிகள் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்ட் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப கூலு, யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, அன்பானவங்க, பாசமானவங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஸோ எதிரிகள் அப்படின்னு கிடையாது, மறைமுக எதிரிகள். இவங்களோட திறமையை பார்த்து, இவங்க குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறத பார்த்து, இவங்க புருஷன் மேலே வச்சுட்டு இருக்க பாசத்தை பார்த்து, இவங்க குழந்தைங்க மேலே வச்சுட்டு இருக்க பாசத்தை பார்த்து யாராவது மறைமுக எதிரியாக மாறினாங்க அப்படின்னா கூட, நேரில் நல்லா பழகிட்டு பின்னாடி வந்து எதிரியாக இருந்தாங்கன்னா கூட அவங்களும் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக
ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பாக்கிய சனியாக இருந்து இத்துணை பாக்கியங்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கடகராசி என்பர்கள் நீங்கள் செய்கிற தொழில் நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்கும். அதில் எந்த அளவுக்கும் வந்து நம்மளுக்கு டவுட்டு அப்படின்றது வேண்டாம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அந்த செய்கிற வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பெட்டர்மெண்ட், சூப்பர் டூப்பராக வேலை செஞ்சு அதில் நல்ல வருமானம் அப்படின்றது சாலிடாக வரும். இதுலேயும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில கடகராசி அன்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அம்மா நாங்கள் வந்து வேலை செய்யலாமா, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படிம்மா லாபம் வரும் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் விதமாக வரும். அதாவது ஹஸ்பண்ட்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் இருக்கலாம், அதனால் வரலாம். பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்கலாம், பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதனால் ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளோட வாழ்வாதாரத்தில் மேன்மை அப்படின்றது வந்துருங்க, கவலைப்பட வேண்டாம். ஆக பாக்கிய சனியாக இருந்து இவ்வளோ விஷயங்கள் செய்ய போகிறாரு. கூட ஒரு அடிஷ்னல் இம்பேக்ட் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு குருவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருவாக வராரு, நிறைய சுப விரயங்கள் அப்படின்றது வரும். சுப விரயங்கள் வரும்போது நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, 2 வீலர் வாங்குவீங்க, வீடை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணுவீங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இப்போ என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வோம். அந்த விதத்தில் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள், ஆலங்குடிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இது வந்து பாருங்கள், ஆலங்குடி நம்மளுக்கு வந்து குரு பகவானோட ஸ்தலம். ஆலங்குடிக்கு போயிட்டு நம்ம ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, இது ஒரு முறை நம்ம ஆலங்குடி போயிட்டு வந்துடுறோம், நல்லது. அதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷமும் நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை தோறும் நீங்கள் வந்து பாருங்கள், சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால திங்கட்கிழமை தோறும் நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போங்க. சிவன் கோயில் போயிட்டு கோபதி சுற்று அப்படிம்பாங்க. அதாவது ஈசனையும் அம்பிகையும், ஈசன் பெரிய கோயில்னா ஈசன் தனி சன்னதி இருக்கும், அம்பிகை தனி சன்னதி இருக்கும். சின்ன கோயில்னா பக்கத்தில் இருக்கும். அது நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலை பொறுத்து. நீங்கள் ஈசனையும் அம்பிகையும் கோமதி சுற்று அப்படின்ற மாதிரி 3 முறை சுற்றி ஆத்மார்த்தமாக வந்து பாருங்கள், நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். அடுத்து இன்னொரு ஸ்தலமும் இருக்குங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பாருங்கள், இந்த குரு வந்து விரைய குருவாக இருக்காரு, அவருக்காகவும் நம்ம போயிட்டு வர்றது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஆலங்குடி வரைக்கும் போக முடியாதவங்க எலும்பன் கோட்டூர் அப்படின்ற ஊர் இருக்குங்க. இது வந்து பாருங்கள், சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட மிக அருகாமையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தக்கோலம் பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? இந்த தக்கோலம் பக்கத்தில் எலும்பன் கோட்டூர் அப்படின்ற சிவஸ்தலம் இருக்குது. ஆக்சுவலி இந்த சிவஸ்தலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, ரம்பை நம்மளுக்கு எல்லாம் தெரியும், தேவலோக அப்சரஸ். அவ சாப விமோச்சனம் பெற்ற இடம் இந்த எலும்பன் கோட்டூர், ரம்பேஸ்வரர் ஆலயம். இந்த ரம்பேஸ்வரர் ஆலயமா ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்காகவும் குருக்காகவும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்துக்காக நிறைய பேர் போவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரம்பேஸ்வரரை யார் வழிபாடு பண்ணாலும் அவங்க நல்லா அழகாக ஆவாங்க அப்படின்றது ஒரு விதி இருக்குங்க. ஆக ரம்பை வந்து பார்த்திங்கன்னா சாப விமோச்சனம் பெறத்துக்கு இங்கே வந்து அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும். அந்த கோயிலினோட குளத்தில் முங்கி எழுது ஈசனை வழிபாடு பண்ணி ஈசன் நேரில் வந்து சாப விமோச்சனம் கொடுத்துருக்கான். அந்த இடம் திருப்பி அவளோட அழகை திரும்பி பெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்பேஸ்வரர் ஆலயம், எலும்பன் கோட்டூர். நல்லா இருக்கும் அந்த கோயில், நான் கூட போயிருக்கேன், நீங்கள் போங்க. ஆக்சுவலி அந்த கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நான் அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் பொதுவாக எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் போவேன், அந்த மாதிரி போனேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம ஈசனை பற்றி நிறைய கோயில்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ ஒவ்வொரு கோயிலினோட வரலாறும் எடுக்கும் போது தான் தெரியுது, அது ரம்பேஸ்வரர் எனக்கு தெரியும், ரம்பை வழிபட்ட இடம்னு தெரியும். ஆனால் அந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணுறது மூலயமா நல்ல வந்து அவங்க தேஜஸ் ஆவாங்க, அழகாவாங்க, தேக ஆரோக்கியம் வரும், இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி குரு பகவானை பிரீத்தி பண்ண முடியும் அப்படின்றதும் தெரியாது. புரியுதுங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் போய். நீங்கள் போயிட்டு வாங்க, அந்த ஈசனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க, எல்லா நல்லதும் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.